எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் மதி, வயசு 38 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் உள்ள அதே நேரம் உங்களையும் நல்லபடியாக கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு பெண் தேட்டுறீங்க அப்படின்னா இந்த வரை உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாயக்கர்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப வரம் பார்த்து வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ ஒரு பிரபலமான மொபைல் ஷோரூமில் சேல்ஸ்க்கெல்லாம் வேலை பார்த்து வராங்களா. இவங்க ஒர்க் பண்ணி ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. மேரேஜ்க்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபைனான்ஷியலாக தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு டெய்லரிங் ஷாப்பில் வேலை பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எவ்வளோ பீஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சம்பளம் சொல்கிறாங்கம்மா. டெய்லியும் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகணும்னா அன்றைக்கி சம்பளம் எல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி வடை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் போட்டு வித்துறதை சொல்லியிருக்காங்கம்மா. இங்கே கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ண தான் சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் ஆன சில மாதத்துலேயே கல்யாண வாழ்க்கையை முடிவுக்கு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவருக்கு மனசை ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை, இவங்களுக்கு குழந்தை வரத்துக்கு முன்னாடியே தனியாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதுவே ஒரு நல்லதாக இவங்க நினைக்கிறாங்கம்மா. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து ஆந்தனை இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களே. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் சரி பண்ணி வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல மாதம் வருமானம் உள்ள ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் போன லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்கம்மா. இனிமேல் வரப்போகிற இந்த செகண்ட் லைஃப்பை நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. உங்களை நல்லபடியாக கேரிங்காக பார்த்துக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. கெட்ட பழக்கம் இருக்கூட சொல்லியிருக்காங்க. எல்லா நேரத்தில் சுகதுக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆகணும்னு நினைப்பாக்குறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து கூட இருந்து பார்த்துக்க யாருமே இல்லாமல் இருந்தீங்கன்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தானே கிடைப்பாங்கம்மா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்து அப்ரோச் பண்ணுங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இங்கே இருந்தீங்க அப்படின்னா இவங்க அவங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.